தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எறா தொக்கு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. இது கொஞ்சமாக தொக்கு இருக்கும் பாருங்க. இதை நம்ம சின்ன வயசில் அம்மாலாம் செஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க லாஸ்ட்டில். அந்த மாதிரி கொஞ்சமாக தொக்கு இதில் போட்டுட்டு நல்லா சாதம் இதில் போட்டுக்கணும். என்னதான் குழம்பு வச்சு கிணத்துல தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு பேசி சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த சமைச்ச அந்த சட்டியில் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது யாராருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வானலில் செஞ்சால் கூட சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. நல்லா பேசஞ்சாச்சா? இதுக்கு என்ன காம்பினேஷன் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இருக்குது. செம்மையாக இருக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டி இறால் வாங்கிட்டு வந்தோம். கூனி இறால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன இறால். அது வாங்கிட்டு வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம், அது மாதிரி சப்பாத்திக்கு சூப்பரான மேட்சான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வாங்க. இறால் தொக்கு பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வானல் கூட எடுத்துக்கலாம். மண் சட்டியில் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய தான் இதுக்கு வெங்காயம் போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, தொக்கு மாதிரி வரணும் பார்த்தீங்களா அது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் போடுங்க. அது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மேலேயே போட்டிருக்கேன். ஒரு 300 கிராம் வெங்காயம் இருக்கும். இது நல்லா உரிச்சிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி கீறிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி மிக்சியில் இந்த மாதிரி 1, 2 அடித்து எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப கொலன்னு அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி 1, 2 மிக்சியில் லைட்டாக அடிச்சிங்கனாலே கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி வந்துடும். அதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். 1/2 ஸ்பூனாக போட்டிருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். மல்லித்தூளும் அதே அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்.
இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 2 கலக்கும்போது சாப்பிட்றப்ப கடிபடும், நம்மளுக்கு வாயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடித்த மிளகை இதில் போட்டுக்கோங்க. பொடியாக போட்டிங்கன்னா அது எங்கே போச்சுன்னே தெரியாது, வாசனை இருக்கும், இந்த டேஸ்ட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. இந்த 1 2 போடும்போது நம்ம சாப்பிடும்போது ஒரு மிளகு வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை வதக்கிடலாம். செம்மையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இது எல்லாத்துக்குமே மேட்சான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1.5 கிலோ இறால். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இது குட்டி குட்டி இறால் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளை வெளியேறுன்னு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இறால்லேருந்து தண்ணி விட அப்புறம் அதிகமாகிடும். பார்த்து ஊற்றிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். சின்ன டம்ளராக எடுத்திங்கன்னா 1 டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க. அதை விட அதிகமாகலாம் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும். குழம்பு வந்து சுண்டிக்கு கிரேவியாக ஆகிறது, திக்காகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றி கலந்து விட்டுட்டு மூடிடுவோம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கணும். மறக்காமல் நடுவில் கிளறி விட்டுக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். தேங்காய் ஒரு 1/4 மூடி இல்லைன்னா 1/2 மூடி தேங்காய். சின்ன இதுவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1/2 மூடி போட்டுக்கோங்க. பெரிய தேங்காய் வந்தால் ஒரு 1/4 மூடி போட்டாலே போதும். தேங்காய் நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. நடுவில் கிளறி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு குறையிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் நான் இப்போ போட்டு சரி பண்ணிக்க போகிறேன். அது மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலையா காரம் பத்தலையா அப்படின்றதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கணும். டேஸ்ட் பண்ணால் தான் நம்ம வச்சுருக்கிற கிரேவி எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாடிஃபை பண்ணிக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும் இது. மேலே கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறேன். இதை சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்காக தான் இப்போ வச்சுருக்கோம். சூப்பராக வச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிம்மில் வச்சா தான் இந்த மாதிரி கிடைக்கும். கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை மட்டும் கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். சூப்பரான இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.